குழந்தைங்களுக்கு அதிக புரோட்டீன்ஸ் இருக்கிற கருப்பு சுண்டல் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாதம் பார்த்தீங்கன்னா 10 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 hour பக்கம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம தோல் உரித்து வச்ச சுண்டலையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா 1 டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரில் மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லாவே குக் ஆகிருக்குங்க. ரைஸ் சூடாக இருக்கிறப்பயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு கூட எடுத்துக்கலாங்க. இந்த ரைஸ் லன்ச் டைமில் குழந்தைக்கு ஊட்டலாங்க. வாரத்துக்கு 2 டைம்ஸ் கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.